தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுச்சேரி அருகே உள்ள பட்டானூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் நின்று கொண்டிருந்த வாகனம் மீது மோதி உயிரிழந்தார். இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜகுமார், இந்த விபத்திற்கான முழு காரணம் என்ன? தற்போது அவர் உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? புதுச்சேரி அருகே உள்ள பட்டானூர் பகுதியில் நின்று கொண்டிருந்த டாடா ஏஸ் வாகனத்தின் ஓட்டுநர் திடீரென அந்த வாகனத்தின் கதவை திறந்த நிலையில் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்தார். டாடா ஏஸ் வாகன கதவில் மோதி அந்த டிப்பர் லாரியில் சக்கரத்தில் சிக்கி விழுந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பதைபதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி வெள்ளை பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் விபாலி ஜோ. இவர் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பட்டானூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 15ஆம் தேதி காலை 10 மணி அளவில் பட்டானூர் பகுதியில் உள்ள அந்த சர்வீஸ் ரோட்டில் புதுச்சேரி பகுதியில் இருந்து திருச்சிற்றம்பலம் பகுதியை நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் வேலைக்காக சென்று கொண்டிருக்கிறார். அப்போது சாலையோரம் நின்று கொண்டிருந்த டாடா ஏஸ் வாகனத்தின் கதவை டாடா ஏஸ் வாகன ஓட்டுநர் திறந்திருக்கிறார். இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த விபாலி ஜோ டாடா ஏஸ் வாகன கதவில் மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார். அப்போது அதே சாலையில் எதிரே வந்த டிப்பர் லாரி விபாலி ஜோ மீது ஏறியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற சூழலில் தற்போது இது குறித்தான அந்த பதப்பதைக்கூடிய இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 15ஆம் தேதி காலை 10 மணி அளவில் பட்டானூர் சாலையில் பணிக்காக சென்ற காரைக்காலை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.